கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் வாழும்போது மனிதர்களுக்கு மத்தியில் நல்லுறவை பேண வேண்டும், அவர்களுடைய உறவுகளை முறித்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ வேண்டும். 3 நாட்களுக்கு மேல் யாருடனும் பகையாக இருக்கக்கூடாது என்ற செய்திகளில் ஒரு பகுதியை கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். 3 நாட்களுக்கு மேல் ஒருவரோடு சண்டையாக பகையாக இருக்கக்கூடாது என்றால் இதை பொதுவாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய சொந்த பிரச்சனைக்காக, சொந்த விவகாரங்களுக்காக ஒருவரோடு சண்டையாக இருப்பதாக இருந்தால் அதற்குத்தான் இந்த 3 நாள் என்ற கணக்கு இருக்கிறது. சொந்த பிரச்சனைக்காக இல்லாமல் மார்க்கத்திற்காக, ஒரு நியாயத்திற்காக, ஒரு கொள்கைக்காக ஒருவரோடு பகையாக இருப்பதாக இருந்தால் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, அதற்கு மார்க்கத்தில் ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கிறது. அப்படி செய்வதற்கு மார்க்கத்தில் நன்மை இருப்பதாக வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு எந்த விதமான வரம்பும் லிமிட்டும் எல்லையும் மார்க்கத்தில் தரப்படவில்லை. அப்போ ஒருத்தரோடு நம்ம பகைப்பதாக இருந்தால், நம்மை பேசிவிட்டான், நம்மளை மரியாதை செய்யலை, நம்மளை திட்டி விட்டான், நம்மளை கூப்பிடலை, இந்த மாதிரியான காரணங்களுக்காக மனஸ்தாபங்கள் வந்தால் ஒரு 3 நாளைக்குள்ளே பேசி சரி செய்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு சத்தியத்துக்கு எதிராக ஒருவன் களமிறங்குகிறான், ஒரு தௌஹீதை ஒழிப்பதற்காகவே ஒருத்தன் கங்கணம் கட்டி செயல்படுகிறான், ஒரு அநியாயத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டிய அவன் பாடுபடுகிறான், அதனால் சமுதாயத்திற்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த மாதிரி ஒருவன் நம்முடைய சொந்தக்காரனாக இருந்தால், நம்முடைய நண்பனாக இருந்தால், நம்முடைய அண்டை வீட்டுக்காரனாக இருந்தால் அவனோடு நம்ம கூடி குழாவ வேண்டுமா, அவனோடு உறவு வைத்து கொள்ள வேண்டுமா என்றால் அப்படி வைத்துக் கொள்ளக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பக்கூடிய எந்த ஒரு சமுதாயமும் யுவாதூன மன் ஹாதல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் போட்டியாக பகையாக இருப்பார்களே அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நீர் காண மாட்டீர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வையும் ரசூலையும் ஒருத்தன் நேசிக்கிறதா இருந்தால், அப்படி ஒரு சமுதாயமாக இருந்தால் அவர்களால் அல்லாஹ் ரசூலுக்கு பகையானவர்களை நேசிக்க முடியாது. அப்ப லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பக்கூடிய மக்களாக இருந்தால் யுவாதூன மன் ஹாதல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிரியாக இருக்கிறார்களே அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். உலவுக்கானு ஆபாகும், அவர்கள் பெற்ற தந்தையராக இருந்தாலும் சரி, அவ் அபுனாகும், அவங்க பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவ் இகவானகும், அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவ் அஷீரத்தகும், அல்லது அவங்களுடைய குலம் கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட உறவாட மாட்டார்கள். அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போகிறார்களே அத்தகைய மக்களோடு, அது தகப்பனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, அவங்களோட உறவாட மாட்டார்கள். அப்படி நீ காண மாட்டாய் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, உலாயிக்க கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், இவங்களுடைய உள்ளத்தில் தான் அல்லாஹ் ஈமானை பதித்து விட்டான். இப்படி எவன் நடக்கிறானோ, அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக வேண்டி யார் ஒருத்தனை பகைத்து கொள்கிறானோ, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போகக்கூடியவர்களை சொந்தக்காரர்களாக இருந்தா கூட வெறுக்கிறானோ, அவங்க உள்ளத்துல கதப ஃபீ குலூபிஹில் ஈமான், உள்ளத்துல ஈமான அல்லாஹ் எழுதி விட்டான், பதிவு செய்து விட்டான். வஅய்யதஹும் பிரூஹின் மின்ஹு, அவனிடமிருந்து உள்ள பரிசுத்த ஆவியினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் இவர்களை அல்லாஹ் வலுப்படுத்துகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வலுப்படுத்துதல் என்பது திருக்குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸுகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜிப்ரீல் மூலம் வலுப்படுத்துவது என்பது என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், இவங்களுடைய வாதத்தை யாருக்கு முறியடிக்க இயலாது,
ஜிப்ரீல் மூலம் பலப்படுத்துவது என்று சொன்னால் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கும், சரியானதாக இருக்கும். வாதத்தில் அவங்கள என்ன செய்ய முடியாது, மிகிக்க முடியாது என்ற கருத்துக்கு தான் என்ன செய்கிறாங்க, இந்த வார்த்தை அல்லாஹ்வும் சொல்லுகிறான். இப்போ ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள், அவர் கவிஞராக இருந்தார், அவரை வைத்து எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்க சொன்னார்கள். அப்போ கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஸ்ஸானே அவங்களுக்கு பதிலடி கொடு, உன்னோடு ஜிப்ரீல் இருக்கிறார், ஜிப்ரீல் வந்து உனக்கு பக்கபலமாக இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்போ யாரு அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக வேண்டி அவங்கள நேசித்ததற்காக வேண்டி அல்லாஹ் ரசூலுக்கு எதிரானவர்களை பகைத்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு உள்ளத்தில் அல்லாஹ் ஈமானை வலுப்படுத்துகிறான், அவங்கள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வலுப்படுத்துகிறான். யுதுகிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார், நதிகள் ஓடக்கூடிய, அதன் அருகிலே நதிகள் ஓடக்கூடிய சொர்க்க சோலைகளிலே அவர்களை நுழைய செய்கிறான். ஹாலிதீன ஃபீஹா, அதுல என்றென்றும் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படை, அல்லாஹ்வுடைய கூட்டம். ஹிஸ்புல்லாஹ், ஹிஸ்பு ஷைத்தான் என்று அல்லாஹ் மனிதர்களை ரெண்டு விதமாக பிரிக்கிறான். ஒன்று அல்லாஹ்வுடைய படை, இன்னொன்று ஷைத்தானுடைய படை. இவங்க தான் அல்லாஹ்வுடைய படை. உலாயிக ஹிஸ்புல்லாஹ் அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய படை தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ்வுடைய படை தான் வெற்றி பெறும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு விஷயம் சொல்றான். யார் வந்து அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக டிக்ளேர் பண்ணி போகிறார்களோ அவங்கள ஒரு அல்லாஹ் ரசூலை நம்பினவன், அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பினவனால் நேசிக்க முடியாது. அது வாப்பாவா இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் சரி அவர்களை விரும்ப முடியாது. உள்ளத்தில் அல்லாஹ் ஈமானை பலமாக பதிவு செய்து விட்டான், அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவர்களை வலுப்படுத்தி கொண்டே இருக்கிறான் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த வசனத்தில் நம்ம என்ன விளங்குறோம், 3 நாளைக்கு மேலே பேசக்கூடாது என்பது, ஒருவரோட பகையாக இருக்கக்கூடாது என்பது, ஒட்டி உறவாட வேண்டும் என்பது, சொந்த பந்தங்களை பேண வேண்டும் என்பதெல்லாம் ஒரு எல்லையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு எல்லை கோடு வகுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தாயோ தந்தையோ நண்பர்களோ தவறான கொள்கையில் இருக்கலாம், தவறான கொள்கையில் அவர்கள் இருந்து அவர்கள் நடந்து கொண்டிருப்பார்களே, ஆனால் அவங்களோட பழகலாம் பேசலாம், தப்பு கிடையாது. எதிர்த்து இறங்குறது, சரியான கொள்கைக்கு எதிராக களமிறங்குறாங்களே, அது வந்து முஸ்லீம் உள்ளவனா இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவனா இருந்தாலும் சரி இந்த கொள்கையை ஒழிக்கணும், சத்தியத்தை ஒழிக்கணும் என்பதற்கு முழுமூச்சா இறங்குறான அப்படிப்பட்டவனாக இருந்தால் அவங்களோட உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. அவன் உண்டு அவன் வேலை உண்டு என்று இருப்பார்களே, ஆனால் அவர்கள் வேறு கொள்கைகள் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தால் அந்த உரிமையை நம்ம செய்ய வேண்டும், சொந்தமாக இருந்தால் அந்த உரிமையை செய்ய வேண்டும். எதிர்த்து களமிறங்கிட்டாங்கன்னு வைங்க, அவங்களோட உறவு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு இப்படி இஸ்லாம் வேறுபடுத்துகிறது. ஆயிஷா நாயகி அவர்களுடைய சகோதரி அஸ்மா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய தாயார் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவங்கள வந்து நான் வந்து வீட்டுக்குள்ளே வைத்து அவங்கள உபசரிக்கலாமா, அவங்கள பராமரிக்கலாமான்னு கேட்கும்போது நல்லா பராமரிச்சுக்கங்கிறாங்க. அப்போ வேற ஒரு கொள்கையில் இருக்கிறாங்கன்னு வெறுத்தர தேவையில்லை. வேற ஒரு கொள்கையில் இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நம்ம செய்யறதை மறுத்துவிடக்கூடாது. ஆனால் எதிராக வந்தாங்கன்னு வைங்க, இதை ஒழிச்சே தீருவேன், சத்தியத்தை அழிச்சே தீருவேன் என்று எதிராக களமிறங்கி விட்டார்கள் மட்டும்தான் பகைக்க சொல்லுது மார்க்கம். அவங்க தவறான கொள்கையில் இருக்கிறதுனால நம்ம செய்ய வேண்டிய கடமையிலிருந்து நம்ம விலகி விட முடியாது. அல்லாஹ்வோட திருமறை என்ன சொல்றான், ஒயின் ஜாகதாக்க அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவு இல்லாத ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்குமாறு உன் பெற்றோர்கள் உனக்கு சொன்னால் ஃபலா துதீஹுமா, அவங்க சொல்ல நீ கேட்காதே, ஓ சாஹிபுஹுமா வித்துன்யா மஅரூஃபா, இந்த உலகத்தில் நீ அவர்களோடு நல்ல முறையில் தோழமை வைத்துக்கொள், உலகத்தில் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிடு என்றெல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ நம்ம எதிராக அழிக்குதல் என்ற அளவுக்கு வந்து விட்டால் மட்டும் அவங்க யாராக இருந்தாலும் சரி அவர்களோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று அல்லாஹ் அறிவிக்கிறான். அப்போ இதுக்கு இந்த 3 நாள் கணக்கெல்லாம் கிடையாது, இதை வழங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது முக்கியமான ஒரு வசனம். என்ன வசனம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் சரியான மூமின்களும் முஸ்லிம்களும் இருந்தார்கள். இன்னொரு சாரார் முஸ்லிம் என்று சொல்லி கொண்டார்கள், உள்ளத்தில் அவர்களுக்கு ஈமானில் முனாஃபிக் என்ற அவங்களுக்கு அல்லாஹ் வைக்கிற பேரு, ஆனால் உலகத்தில் அவங்களுக்கு பேர் அவங்களும் முஸ்லீம் தான். ஏன்னா முனாஃபிக் யாருன்னு சஹாபாக்களுக்கு தெரியாது.
உள்ளத்தில் உள்ளதை யாருக்கும் அறிந்து கொள்ள முடியாது. அவங்களும் என்ன செய்வாங்க, பள்ளிவாசலும் தொழுவார்கள், போர்க்களத்திற்கு செல்வார்கள், நாங்களும் முஸ்லீம்கள் தான் என்று என்ன செய்வாங்க, காட்டிக்கொள்வார்கள். அல்லவா குர்ஆன்ல சொல்லி காட்டுறோம், வைதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, அவர்கள் தொழுவும் பொழுது சோம்பலாக நிற்பார்கள்ங்கிறான். தொழுவலாம் வந்திருக்கிறாங்க. முனாஃபிக்காக இருப்பவர்கள்லாம் யாரு, சஹாபாக்களை போல தான் அவர்களும் இருப்பார்கள். அது யார் முனாஃபிக்கு யார் சரியான முஸ்லிம்கள் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் அறிவித்து கொடுத்தவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியும். பொதுவாக அனைவருக்கும் தெரியாது. அவங்களும் முஸ்லிம்களாக நடமாடி கொண்டிருந்தார்கள். அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த மாதிரி உள்ளவர்களை பிரித்து காட்டுகிறான். இப்படி உள்ள நடந்து கொள்கிறார்களா, வெளியில போய் உங்களுக்கு எதிராக பேசுகிறான், உங்களுக்கு எதிராக நடவடிக்கையில் ஈடுபடுகிறான், உங்களுக்கு எதிராக வெறுப்பை உமிழ்கிறான் என்று தெரிய வந்தால், அவன் உங்கள் மத்தியில் முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டாலும் சரி, அவனோடவும் உறவு வைத்துக் கொள்ளாதீர்கள்ங்கிறது இந்த வசனம் சொல்கிறது. பேருக்கு முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு, நாங்களும் முஸ்லீம் வட்டத்தில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, சத்தியத்துக்கு எதிராக யாரெல்லாம் களம் இறங்குகிறார்களோ அவங்களையும் நேசிக்க கூடாது என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தத்தகிது பிதானத்தும் மின் தூனிக்கும், உங்கள் அல்லாதவர்களை உற்ற நண்பர்களாக நேசர்களாக நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஆக்கி கொள்ளாதீர்கள். லா யஅலூனக்கும் ஹபாலா, யார் நேசர் ஆக்கக்கூடாது என்று சொன்னால், லா யஅலூனக்கும் ஹபாலா, உங்களுக்கு கேடு செய்வதில், உங்களுக்கு அநியாயம் செய்வதில் அவர்கள் ஒரு குறையும் வைக்க மாட்டார்கள். எப்படிப்பட்டவனா இருப்பான், உங்களை கருவறுக்கிறதுல எந்த குறையும் வைக்க மாட்டான். அந்த அளவுக்கு சிறப்பாக உங்களுக்கு எதிராக என்ன செய்வான், வேலை செய்வான். அதே மாதிரி கது பதத்தில் பகுலாவுமின் அஃப்வாஹிஹிம், அவங்களுடைய வாய்களிலிருந்து அவங்களுடைய வெறுப்பு வெளிப்பட்டிருக்கும். வமா துஹ்வி சுதூருஹும் அக்பரு, உள்ளத்தில் மறைத்து வைத்திருப்பதோ அதை விட பெருசாக இருக்கும். வெளிப்படையா வாயினால டிக்ளேர் பண்ணியிருப்பான். உங்கள்கிட்ட முஸ்லீம் எல்லாம் உங்களை சேர்ந்தவர்னு சொல்லிக் கொள்வான். அப்புறம் விசாரித்து பார்த்தால் வெளிப்படையாகவே என்ன செய்வான், உங்களுக்கு எதிராக வெறுப்புகளையும் கசப்புகளையும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இந்த மாதிரியான ஆட்களோடு நீங்க என்ன செய்யாதீங்க, நேசம் கொள்ளாதீர்கள். ஹான்தும் உலாயு ஹிப்புனகும் துய்புனகும், நீங்களும் அவர்களை நேசிக்கிறீர்கள், அவங்களும் உங்களை என்ன செய்வதில்லை, நேசிப்பது கிடையாது. இந்த மாதிரி என்ன செய்யறான், ஒய்தா லக்கூக்கும் காலு ஆமன்னா, உங்களை பார்க்கும் பொழுது நாங்களும் மூமின்கள் தான் என்று உங்கள்கிட்ட சொல்லிக் கொள்கிறார்கள். இப்படி மூமின்கள் என்று உங்கள்கிட்ட சொல்லிக்கொண்டு வெறுப்புகளை உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, வெளிப்படையாகவே உங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இறங்கி கொண்டிருக்கிறார்களே. இப்போ நம்ம இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏகத்துவத்தை சொல்லுகிற காரணத்தினால சில பேர் இறங்கி ஒரு இறந்து போன ஒருத்தனை அடக்கம் செய்ய விடமாட்டேன் என்றெல்லாம் சொல்லுகிறான். இவனோட எப்படி உறவாக இருக்க முடியும், இவனோட எப்படி இவனும் முஸ்லீம் தான் என்று இவனோட எப்படி நட்போடு இருக்க முடியும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி மார்க்கத்திற்காக வேண்டி இத்தகையவர்களை வெறுத்து ஒதுக்குவது நம்முடைய கடமை என்று இந்த வசனங்களிலும் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அப்ப சத்தியத்திற்காக மார்க்கத்திற்காக வேண்டி நம்ம யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய உற்ற நண்பர்களாக நேசர்களாக இருந்தாலும் சொந்தமாக இருந்தாலும் அவங்கள என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் ரசூல் தான் ஃபர்ஸ்ட், அது கீழ் தான் மற்றலாம். இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்துல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல்லின்கான் ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்கள், ஓ அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகள், ஓ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், ஓ அஷீரத்துக்கு உங்களுடைய குடும்பத்தார்கள், ஓ அம்வாறு நெக்தரப்துமுகா நீங்கள் திரட்டிய செல்வங்கள், ஓ மசாக்கினு தர்லவுனஹா நீங்கள் ரொம்ப விரும்பி கட்டியிருக்கக்கூடிய கட்டடங்கள், அஹப்ப இலை ஓ திரிஜாரத்தும் தக்ஷவுன கசாதகா நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சி அஞ்சி நீங்கள் பண்ணக்கூடிய வியாபாரங்கள், இவைகளெல்லாம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை விட அவனுடைய ரசூலை விட உங்களுக்கு விருப்பமானதாக ஆகிவிடும் என்று சொன்னால், ஃபதரப்பசு ஹத்தா யத்தி அல்லாஹு பி அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரை காத்திருங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு தயாராக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்ப நம்ம தாய் தந்தை சொந்தம் பந்தம் நட்பு எல்லாமே எதுக்கு கீழே தான், அல்லாஹ் ரசூலுக்கு கீழே தான், அல்லாஹ் ரசூலுக்கு அப்புறம் தான். அவங்களுக்கு எதிராக களமிறங்கக்கூடிய நேரத்தில் நம்ம யாரை வேண்டாலும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுக்காக நேசித்தல் என்று ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்வுக்காக வெறுத்தல் ஒன்று இருக்கிறது. அது எதை கட்டுப்படுத்தாது, மனித உறவு சமூக உறவு என்பதற்கு எதிராக வராது. இன்னும் சொல்ல போனா இதான் மனித குலத்துக்கு நன்மை. ஒருத்தன் வரதட்சணை வாங்குற சரிதான் எதிர்த்து நின்று பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நான் வாங்கத்தான் செய்வேங்கிறான். இவனை மனித நேயமா இவனை பார்க்கிறதா, இவனுடைய பிரச்சாரத்தினால் எத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கை நாசமா போகுதுன்னு பார்க்கிறதா?
மனித குல விரோதி என்று தெரியும் பொழுது அவங்களுக்கு எதிராக நம்ம என்ன செய்யணும், நடவடிக்கை எடுக்கிறது தான் மனுஷ நேயத்துக்கு நல்லது, மனித குலத்துக்கு நல்லது. ஒரு இறைவனை வணங்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் நீ எல்லாத்தையும் வணங்க, அதை வணங்க, அவுளியா வணங்க, மகான வணங்க, காலில் விழுந்துட்டு போ, உண்டியல் போட்டு போ என்று சொல்லி அப்பாவிகளை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு எதிராக களமிறங்குவது மனித நேயத்துக்கு எதிரானது கிடையாது. ஏன்? இவன் மனிதருக்கு நன்மையான காரியத்தை செய்யவில்லை, மனித குலத்தை நரக படுகொலியிலே தள்ளக்கூடிய, மனித குலத்தை சுரண்டி ஏமாற்றக்கூடிய கெட்ட செயலில் இறங்கி இருக்கிறான். அவனோடு எப்படி நம்ம நட்பு வைத்திருக்க முடியும்? அவனோடு நட்பு வைத்திருப்பது எப்படி மனித குலத்துக்கு நன்மையாக இருக்க முடியும்? அவர்களோடு வெட்டி எறிஞ்சி அவர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொண்டால் தான் அது மனிதனுக்கு நல்லதாக இருக்க முடியும். அந்த வகையில் மனிதகுல நன்மை என்பது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு கேடு செய்யக்கூடியவர்களுக்கு பொருந்தாது. எல்லா மனுஷன்ட்டையும் நல்லுறவு பேணலாம். எந்த மனுஷனால் சமூகத்துக்கு கேடு இருக்கிறதோ, ஆபத்து இருக்கிறதோ, அவர்களையும் எல்லா மனிதரையும் போலவும் நம்ம என்ன செய்ய முடியாது, ட்ரீட் பண்ண முடியாது என்று சொல்லி இந்த மாதிரி போதனைகள்லேருந்து மறைந்து கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொன்னாங்க, 7 பேருக்கு அல்லாஹ் அரிசில நிழல் தருகிறான். இது நம்ம அடிக்கடி கேட்ட ஒரு செய்தி தான். மறுமை நாளில் நம்ம எல்லாரும் எழுப்பப்பட்ட பிறகு அல்லாஹ்வின் முன்னாடி நிறுத்தப்படுவோம். பயங்கர வெக்கையாக இருக்கும், நிழலே இருக்காது, நீண்ட பெரிய நாள் அது. அனைவரும் விசாரித்து முடிப்பதற்குள்ள ஒரு மனிதன் அதுவே பெரிய நரகத்தை மிஞ்சின ஒரு கொடூரமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன எதிர்பார்ப்பான்? ஒரு நிழல் எங்கேயாவது இருக்காதா? வெட்ட வெளியில தான் அல்லாஹ் விசாரிக்க போகிறான். நிழலுக்கு ஒவ்வொருத்தனும் அலை மோதும் பொழுது ஒரே ஒரு நிழல் தான் அங்கே இருக்கும். அல்லாஹ்வுடைய அரிசி என்ற அந்த சிம்மாசனத்துக்கு கீழே நிழல் இருக்கும். அதை தவிர வேற எந்த ஒரு இடத்துலையும் நிழல் இருக்காது. அந்த நிழலுக்குள்ள 7 வகையான மக்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பளிக்கிறான். 7 விதமான மக்களுக்கு மாத்திரம் என்ன செய்யறான், விசாரணை நடத்தும் பொழுது அவங்கள ஒரு ஏசியில குளுமையான இடத்தில் வைத்து அவங்கள விசாரிக்கிறான். மற்றவங்களையெல்லாம் வெட்ட வெளியில நிறுத்தி வைத்து வெயில்ல கொடுமையான வெப்பத்தில் விசாரிக்கிறான். அந்த 7 பேர் யாரு? ஒருத்தன் அல் இமாமுல் ஆதில், நீதியாக நடந்த ஒரு தலைவன், மன்னர், ஒரு ஆட்சியாளர், நேர்மையா நடக்கிறாரு, சட்டப்படி அனைவருக்கும் சமமாக நடந்து கொள்ளக்கூடிய நீதியான ஒரு அரசர் இருக்காரா இல்லையா? இவரை எல்லாம் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அரசுடைய நிலையில் வைத்து விசாரிக்கிறான். அதே மாதிரி ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய இபாதத்தை எல்லாரும் செய்தாலும் இளைஞனா இருக்கும்போது இபாதத்தை செய்யறான அவனுக்கு அல்லாஹ் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறான். பெரும்பாலும் ஒரு காலம் இருந்தது, 85-90 வயசுக்காரர்கள் தான் இபாதத்தை செய்வார்கள். 25-30-50 வயசுக்காரங்களாம் என்ன செய்ய மாட்டான், பள்ளியாச பக்கம் வரமாட்டான். ஆனால் இளைஞர்களாக இருந்து இந்த இளமை அவர்களை வழிகெடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் கூட அதையெல்லாம் ஜெயித்து அல்லாஹ் வணங்கக்கூடியவனாக இளம் ஆண்களோ இளம் பெண்களோ நடப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது? அரசுக்கு கீழே அவர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுத்து அவங்களுடைய பிரச்சனையை விசாரிக்கிறான். விசாரிக்கிறது ஒரு கண்ணியம், விசாரிக்கிறதுலே ஒரு சொர்க்கம் அவர்களுக்கு, அந்த மாதிரி கொடுத்து விடுகிறான். அதே மாதிரி ரஜுலுன் கல்புஹு அல்லகும் பில் மசாஜிதி, ஒருத்தனுடைய உள்ளம் மஸ்ஜிதோடவே தொடர்புடையதாக இருக்கிறது. வெளியே இருந்தாலும் உள்ளே இருந்தாலும் பள்ளி வாசலுடைய அவனுடைய உள்ளம் தொடர்புடையதாக இருக்கிறது. இப்படியான ஒருத்தனுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அரசுக்கு கீழே நிழல் தருகிறான். அதே மாதிரி ரஜுலுன் தாத்துஹு இம்ராத்துன் ராத்தி மன்சுபின் ஓ ஜமால், ஒரு அழகான ஒரு தோற்றமும் நல்ல பாரம்பரியம் உள்ள ஒரு பெண் ஒருத்தனை தப்பான செயலுக்கு அழைக்கும் பொழுது கால இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி அந்த தப்புக்கு இடம் கொடுக்காம நடந்து கொண்டானே அவனுக்கு அரசு கீழே நிழல். இதே மாதிரி பெண்ணுக்கு இருக்கும். ஒருத்தன் ஆண் அழைக்கும் பொழுது அல்லாஹ் பயப்படுகிறேன் என்று ஒரு பெண் அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த தீய செயலில் ஈடுபடாமல் விலகி கொண்டாளே, ஆனால் அவளுக்கு என்ன கிடைக்கிறது? அரசுக்கு கீழே நிழல் கிடைக்கும். அதே மாதிரி ஒருத்தன் தன்னுடைய வலது கையால் தர்மம் செய்கிறான், அது இடது கைக்கு கூட தெரியாது, கைக்கு ஒன்றும் தெரியாதுதான், ஒரு இலக்கியமாக சொல்லி உதாரணமாக சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது அடுத்த ஆளுக்கு தெரியாம எவன் தர்மம் செய்கிறானோ அவனுக்கும் என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய அரசுக்கு நிழல் கிடைக்கும். இன்னொருத்தன் தனியாக இருந்து ஒரு ரஜுலுன் ஸக்கரல்லாஹ காலியா, தன்னந்தனியாக இருந்து அல்லாஹ்வை நினைச்சு அழுதவன், அல்லாஹ்வை நினைச்சு கூட்டத்தில் அழுதா முகஸ்துதி வந்துடும். அழுவுறதை பார்த்து 4 பேர் பக்திமான்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிறக்கு அழுவிடுவான். தனியாக அழுவணும், ராத்திரியில் எந்திரிச்சு தன்னந்தனியாக அல்லாஹ்வை பயந்து நம்முடைய பாவங்களை உணர்ந்து கோரிக்கைகளை அல்லாஹ்ட்ட முறையிடுறதுக்கு அழுதம். தன்னந்தனியாக அல்லாஹ்வை நினைத்து இரவில் அல்லது யாரும் இல்லாத நேரத்தில் நம்ம அழுதோம் என்று சொன்னால், இந்த மாதிரி நேரத்தில் அழுதுருக்கிறான் என்னை நினைச்சு, யாருமே பார்க்கலன்னு இருந்தும் கூட என்னுடைய பயத்தை நினைத்து நினைஞ்சிருக்கிறான், அவன் அந்த மாதிரி என்னை நினைவு கூர்ந்திருக்கிறானே அப்படின்னு அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்யறான், கொடுக்குறான்ட்டு 6 சொல்லிட்டாங்களா.
ஏழாவதா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு ஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி ஒ தஃபர்ரகா ஃபீஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டியே நேசித்தார்கள் ரெண்டு பேரும், அல்லது அல்லாஹ்வுக்காக வேண்டியே பகைத்து கொண்டார்கள். நேசித்தது யாருக்காக இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக இருக்கணும். நான் இன்னையோடு உன்னை பகைத்து விட்டேன், அல்லாஹ்வுக்காக பகைக்கிறேன், நீ தீய செயலில் ஈடுபடுறதால் பகைக்கிறேன், உன்னுடைய கெட்ட செயலில் நீ திருந்தணும் என்பதற்காக உன்னை பகைக்கிறேன் என்று அல்லாஹ்வுக்காக யார் பகைத்து கொண்டார்களோ அந்த ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அரசு கீழே நிழல் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதில் என்ன விளங்குறோம்? மனிதரோடு மனிதர் நேசமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் சரியான பாதையில் நடக்கக்கூடியவர்களுக்கு உள்ளது. அல்லது சரியான பாதையில் நடக்காவிட்டாலும் சரியான பாதையில் நடப்பதற்கு இடைஞ்சல் பண்ணாம அதை எதிர்க்காம இருப்பார்களே அவர்களுக்கு உரியது. தவறான பாதையிலும் இருந்து கொண்டு மற்றவங்க சரியான பாதைக்கு செல்வதற்கு முட்டுக்கட்டையாகவும் இடைஞ்சலாகவும் அக்கிரமம் செய்து கொண்டு தடுக்கக்கூடியவர்களாகவும் யார் இருக்கிறார்களோ அவங்களோட உறவு வைத்திருக்க கூடாது. அவர்களை பகைத்துக் கொள்வது அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே நமக்கு இடம் தரக்கூடியது என்று பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 விஷயங்கள், ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், யார் இடத்துல 3 விஷயம் இருக்கிறதோ அவன் தான் ஈமானுடைய அந்த டேஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டவன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, அல்வாண்ட ரெண்டு டேஸ்ட்டு, பிரியாணி ரெண்டு டேஸ்ட்டு, கண்ணை மூடிட்டு வச்சு பார்த்து சொல்லிவிடுவோம். அது பார்க்காட்டா கூட என்ன செய்யும், இது இந்த பொருள், இது இந்த பொருள்னு தெரிஞ்சு விடும். அப்போ ஈமான் என்பதற்கும் ஒரு டேஸ்ட் இருக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ அவனுக்கு ஈமானுடைய டேஸ்ட் தெரியாமல் நிறைய பேர் ஈமான் இணைஞ்சிருக்கிறோம், வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஈமானுடைய டேஸ்ட் யாருக்கு தெரியும் என்றால் 3 விஷயம் யாருக்கு இருக்கிறதோ அவன் தான் என்ன செய்வான், ஈமானுடைய டேஸ்ட்டை வழங்கினவன். ஒன்றாவது என்ன, அவன் அல்லாஹ் விரும்பணும், வேற யாரையும் விரும்புறதை விட அல்லாஹ்வை அதிகமாக விரும்ப வேண்டும், இது ஒன்று. ரெண்டாவது இஸ்லாத்துக்கு வந்து விட்டான், வந்த பிறகு குஃபுருக்கு செல்வதற்கு, இறை மறுப்புக்கு செல்வதற்கு, இணை கற்பிப்பதற்கு செல்வதற்கு நரகத்தில் போட்டால் எப்படி வெறுப்பானோ, நெருப்பில் போட்டால் எப்படி வெறுப்பானோ அப்படி வெறுக்கணும். இந்த இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இதை விட்டு வெளியேறுவதை அவன் எப்படி நினைக்கணும், நெருப்பில் போட்டால் நம்ம எப்படி வெறுப்போம், உன்னை இதுக்கு நான் நெருப்பில் போட போறேன் ஒத்துக்குருவோமா, அது எவ்வளோ அருவருப்பாக நமக்கு இருக்கும், எவ்வளோ வெறுப்பாக இருக்கும், பிடிக்காம இருக்கும். அந்த மாதிரி இவன் இஸ்லாத்தை வந்த பிறகு குஃபுருக்கு செல்வது அப்படி வெறுப்பானதாக ஒருத்தனுக்கு இருந்தால் அவன் டேஸ்ட்டை சரியாக தெரிஞ்சுக்கிட்டான். இந்த டேஸ்ட்டு தெரிஞ்சனால அவனுக்கு இருக்க முடியுது. இப்படி ஈமானுடைய ருசி தெரிஞ்சதுனால தான் அவனுக்கு எது இருக்குது, குஃபுர் என்பது அப்படி வெறுக்கத்தக்கதாக ஆகிவிடுகிறது. மூணாவது என்ன தெரியுமா, ஒரு மனிதன் அவன் நேசிப்பான், லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ், அல்லாஹ்வுக்காகவே தவிர அவன் நேசிக்க மாட்டான். ஒருத்தன் நேசிக்கிறான் என்றால் நீனு சரியான கொள்கையில் இருக்கிற, நானும் சரியான கொள்கையில் இருக்கிறேன், அல்ல அல்லாஹ் உனக்கு உதவி செய்ய சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் உனக்கு நேசிக்க சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் இந்த கடமை ஆக்கியிருக்கிறான் என்பதற்காக வேண்டி அவன் நேசிப்பான். மனைவியை நேசித்தாலும், தாயை நேசித்தாலும், தகப்பன் நேசித்தாலும், நண்பனை நேசித்தாலும் எதுக்கு நேசிப்பான், அல்லாஹ்வுக்குண்டே நேசிக்கிறான் பாருங்க. அப்படி ஒருத்தன் நேசித்தானே ஆனால் அவனுக்கு கரெக்டாக ஈமானுடைய ருசி தெரிஞ்சுக்கிடுச்சு, ஈமானுடைய டேஸ்ட் அவனுக்கு விளங்கி விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதனால் அல்லாஹ்வுக்காகவே நேசித்தல் என்கிறதும் அல்லாஹ்வுக்காகவே வெறுத்தல் என்பதும் மார்க்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் முன்காலத்தில் ஒரு மனிதர் தன்னுடைய ஒரு நண்பரை பார்ப்பதற்காக புறப்பட்டு போய் கொண்டே இருக்கிறார். அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அவருக்கு ஒரு ஒரு வானவரை அனுப்பி அவர்கிட்ட ஒரு என்கொயரி பண்ணுறான், விசாரிக்கிறான். அல்லாஹ், என்னப்பா நீ எங்கே போகிற? அந்த மனிதர் சொல்கிறாரு, இன்ன ஊருக்கு நான் போகிறேன். எதுக்கு போகிற? அங்கே எனக்கு ஒரு நண்பர் இருக்கு, அதுக்காக போகிறேன். அவர்கிட்ட ஏதாவது உதவிகள், பொருளாதாரம், பணங்காசு எதிர்பார்த்து எதுவும் போறியா? அவர்கிட்ட ஏதாவது ஏற்கனவே நீ வாங்கினதுக்காக வேண்டி நன்றி செலுத்துறதுக்கு போறியான்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போவும் நான் போய் எதிர்பார்த்து போகலை, இதுக்கு முந்தைய நான் அவர்கிட்ட ஒன்றும் வாங்கலை, வேறு எதுக்காக வேண்டி அவரை பார்க்க போகிறேன், இன்னி உஹிப்புஹு ஃபில்லா, அல்லாஹ்வுக்கு அவரை நேசிக்கிறேன், அவர் நல்ல மனிதர், சரியான கொள்கையில் இருக்கிறாரு, அதுக்காக நான் அவரை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த மலக்கு சொல்கிறாரு, இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதரா உன்னிடத்தில் வந்திருக்கிறேன், நான் உனக்கு சொல்கிறேன், அல்லாஹ்வின் சார்பாக சொல்லுகிறேன், நீ அவனை நேசிப்பது போல இன்னல்லாஹ கத அஹப்பக கமா அஹபப்தஹு பிஹி, அல்லாஹ்வுக்காக நீ எப்படி அவனை நேசித்தாயோ அதே மாதிரி உன்னைய அல்லாஹ் நேசித்து விட்டான். இதை சொல்லத்தான் நான் வந்தேன், நீ போகிறது எனக்கு தெரியும், இதுக்கு தான் நீ போற,
ஆனா அல்லாஹ்வுக்காகத்தான் போறேங்கிறா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஏற்கனவே எந்த ஒரு உதவியை வாங்கினதுக்கு நன்றி செலுத்தவும் போகலைங்கிற. அப்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு மனிதனா இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு விருப்பமான பணிகளை எல்லாம் செய்கிறான், அதனால போய் அவனை பார்த்துட்டு வருவோம் என்று போற பாரு. அதுக்காக வேண்டி அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்காக நேசித்தல் என்பது எவ்வளவு பெரிய ஒரு தரஜாவுக்கு உரியது. அல்லாஹ்வுக்காக விரும்புதல் தரஜாவுக்கு உரியது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு வெறுக்குதல் அது மாதிரி உள்ளதுதான். இது நம்ம இந்த ஒரு ஹதீஸ்ல இருந்து விலகி கொள்கிறோம். சஹாபாக்கள்ல கூட அல்லாஹ்வுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுது யாருடைய பகையையும் யாருடைய சண்டையையும் பெருசா எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க. அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உருவாக்கினார்கள். இப்போ அபூபக்கர் உமர் அவர்களுக்கு ஏற்பட்ட சண்டையை நம்ம சொன்னோம். சண்டை உடனே எப்படியாவது சமாதானமாகணும்னு நினைச்சாங்க, ரெண்டு பேருமே துடித்தார்கள். ஏன்னா சொந்த கோபத்தினால வந்த சண்டை. அதே நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்னுடைய தகப்பனார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தமான அந்த நிலம் அவங்களுடைய பொருள்கள்லாம் இருக்குது அரசாங்கத்தில், அதை எனக்கு நீங்கள் தரணும்னு கேட்குறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குன்னு சில நிலங்கள்லாம் வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு சொந்தமான நிலங்கள், அந்த பொருளையெல்லாம் எனக்கு தரணும் என்று என்ன செய்கிறாங்க கேட்டு வர்றாங்க. இன்னும் பலர் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த வகைராக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய பேர் அது மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் பண்ணுறாங்க. அப்போ அபூபக்கர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, லா நூரசு மா தரக்னா சதகா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லி சென்றிருக்கிறார்கள். என்ன சென்றிருக்கிறார்கள், நான் விட்டு செல்கிற சொத்துக்கு யாரும் வாரிசாக மாட்டார்கள், நான் விட்டு செல்கிற சொத்து எல்லாமே தர்மத்தில் சேர்க்கப்பட வேண்டும். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்ட காரணத்தினால் உங்களுடைய தகப்பனார் சொத்தை உங்களுக்கு தர முடியாது. அபூபக்கர் என்ன செய்கிறாங்க, ஃபாத்திமா நாயகி தகப்பனார் சொத்தை தாங்கன்னு கேட்குறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, தர முடியாது. ஏன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசு கிடையாதுன்ட்டாங்க, அனைத்து மக்களுக்கும் சொந்தம், அது பொது நிதியில் சேர்க்கணும்ட்டாங்க, அதனால தர முடியாதுன்றவன அவங்க எவ்வளவோ வற்புறுத்தி கேட்குறாங்க. நீங்கள் என் குடும்பத்தை விட நீங்கள் எனக்கு ரொம்ப விருப்பமான ஆள் தான், ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன விஷயத்தை உங்களுக்காக நான் மீற முடியாது. ஃபாத்திமா நான் என்ன பண்ணிட்டாங்க, கோச்சிட்டு போயிட்டாங்க. மூத்தவர் வரைக்கும் அபூபக்கர் பேசவே இல்லை. மூத்தவர் வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேசவே இல்லை, அதை கேர் பண்ணவும் இல்லை. அவர் ஏன், நீங்கள் பேசினாலும் பேசாட்டினா அல்லாஹ்வுக்காக நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், அதற்காக நீங்கள் பேசாமல் போவீர்களே. 6 மாதத்தில் மூத்தா போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு 6 மாதம் தான் அவங்க வாழ்ந்தாங்க. இந்த 6 மாத காலமும் அபூபக்கரோட அவங்க பேசவே இல்லை, அதை அபூபக்கர் கண்டுகொள்ளவும் இல்லை. ஏன், இவங்க என்ன தப்பு செஞ்சாங்க, இவர் கரெக்டான ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தை நிலைநாட்டி இருக்கிறார், அதுக்கு நீங்கள் கோச்சிட்டு போனீங்கன்னா ரசூலுடைய மகளாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீங்கள் பேசாத பற்றி எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து கொண்ட இந்த செய்தியை நம்ம புகாரியில் பார்க்கிறோம். அதனால பகைத்து கொள்வது என்று உறவு கொள்வது என்பதெல்லாம் ஒரு எல்லை கோடுக்கு உட்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரம் பார்க்கலாம். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய
சிடி டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.